ஓம் ஓம். ஐயப்பா இங்கிலீஷ் பேப்பர் 8 மூட்டைக்குது, 6 மூட்டை தமிழ் பேப்பருக்குது. சரி, குமுதம் விகடன் 4 மூட்டைக்குது. நீங்களே உள் ரூம்ல அடிக்கிட்டு காசு வாங்கிட்டு போங்க. மாமா, இவ்வளோ பணத்தை இங்கே வைக்கிறோமே, பத்திரமா இருக்கும் இல்லை? ஐயப்பன் என் கூட படித்தவன், 100% நம்பலாம். இப்போதைக்கு இவன் கடையும் வீடு தான் நமக்கு ஃபுல் சேஃப்டி. சிவாஜி, போதுமான காசு சேர்ந்தாச்சு. இனி அங்கங்கே அடிக்க வேண்டியதை அடிச்சு சிவாஜி ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். இல்லை அறிவு, ஆதிசேஷங்கிற ஒருத்தங்கிட்டேயே 200 கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்குன்னா தமிழ்நாடு பூரா எவ்வளோ இருக்கும்? இந்தியா பூரா எவ்வளோ இருக்கும்? நீ எங்க வர சிவாஜி? டீ எடுத்துக்கங்க. வேற எதுவும் வேணுமா நண்பா? வேண்டாம் ஐயப்பா. இந்திய நாட்டில் இருக்கிற மொத்த கருப்பு பணத்தோட மதிப்பு சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய். இந்தியா 7 நாடில் அறிவு, அதோட செல்வத்தெல்லாம் கருப்பு பணமா பதுக்கி வச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு ஏற்றத்தாழ்வு பாரு. ரிச் கெட் ரிச்சர், புவர் கெட் புவரர். பணக்காரன் இன்னும் பணக்கார ஆயிட்டு இருக்கா, ஏழை இன்னும் ஏழை ஆயிட்டு இருக்கா. நம்ம நாடு ஒருமேனி பிடியில் இருக்கிறதுக்கு காரணமே இந்த கருப்பு பணம் தான். மொத்த கருப்பு பணத்தையும் வெளியே கொண்டு வரோம். சிவாஜி ஃபவுண்டேஷன் சென்னையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஓப்பன் பண்ணுறோம். ஊருக்கு ஊரு படிப்பு கொடுக்குறோம், வேலை கொடுக்குறோம். கிராமத்துக்கு கிராமம் ரோடு போடுறோம், சோறு போடுறோம். ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை நீ ஒருத்தன் எப்படி செய்ய முடியும் சிவாஜி? முடியும். முதல்ல யார் யார்கிட்ட எவ்வளோ கருப்பு பணம் எங்கெங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி சிவாஜி? பணக்காரங்களோட ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்க, வேலை விட்டு நீக்கப்பட்டவங்க லிஸ்ட் எடுத்து அவங்க கூட ஒரு கெட் டுகெதர் ஏற்பாடு பண்ண. அவங்க உண்மையை சொல்ல மாட்டாங்க. சொல்ல வைப்ப. எப்படி? அதுக்கு முதல்ல நம்ம ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ எப்படி இருக்கு? வலி தாங்க முடியல சார். ஐம் சாரி. எங்களை ஏவி விட்டவங்க கூட எங்களை வந்து பார்க்க வரல. ஆனா நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். ஏயா இந்த பொழப்பு? வேற பொழப்பு தெரியாதுங்களே. தம்பி இங்கே வா. என்ன படிக்கிற? போஸ்டர் ஓட்டுறேன். ஏயா இவ்வளோ அருமையான குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு தராம ஏயா கெட்டதுக்கு துணை போறீங்க? யார் சார் எங்களை நல்லது கூப்பிட்டா? இதை விட்டா எங்களுக்கு வேற என்ன சார் தெரியும்? இதே வேலையை நான் தர்றேன், நல்லது செய்யறதுக்கு. வரீங்களா? நல்ல சம்பளம், தங்க வீடு, குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு நான் தர்றேன். என்ன சொல்றீங்க? போயண்டா கூப்பிடுறாரு, உருப்படாதானே இருக்கிறீங்க சார். போங்க சார், நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். நாங்க வரோம் பாஸ். I think there must be a discussion about the Indian economy. அதுக்கு ஏங்க டிரைவர்லாம் கூப்பிட்டுருக்காங்க? நீங்க எல்லாரும் என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கிட்டு இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்க. ஏங்க கருப்பு பணம்னா என்னங்க? கருப்பா இருக்குங்களா? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க அதில் கவர்மெண்ட்டுக்கு 30% வரியா கட்டணும். வரி கட்டாம தப்பிக்கிறதுக்காக வர வருமானத்தை மறைச்சா அது கருப்பு பணம். உங்க மாதிரி ஆடிட்டருங்க, அக்கௌண்டன்ட்டுங்க, டிரைவருங்க, வேலைக்காரங்களுக்கு தான் உங்க முதலாளிங்க கருப்பு பணத்தை எங்கெல்லாம் உழைச்சி வச்சிருக்காங்கன்னு நல்லா தெரியும். நியாயமா அது மக்கள் நலத்திட்டங்களுக்கு போய் சேர வேண்டிய பணம். அதனால யார் யாரு எங்கெங்கே எவ்வளவு கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கிற விவரத்தை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. காட்டி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல, நாட்டை காப்பாற்ற சொல்றேன். எப்படி? பணத்தை ஒழுங்கா மக்களுக்கு செலவழிக்க போறேன். நாங்க ஏன் இதை உங்ககிட்ட சொல்லணும்? நீங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, கமிஷனரா, இல்ல சிஎம்மா? கண்ணா, நான் பிஎம், போஸ்ட்மேன். மக்கள் பணத்தை மக்கள் கிட்டயே கொண்டு போய் சேர்க்கிற சாதாரண போஸ்ட்மேன். நீங்க செய்யறது சட்ட விரோதங்க. கருப்பு பணம் வச்சிருக்கிறதோ அதை மறைக்க உதவுறதும் சட்ட விரோதம் தான். ஏங்க எங்க ஐயா திருடெல்லாம் கொள்ளையடிக்கல. எங்க ஐயா சம்பாரிச்ச பணத்தை எங்க ஐயாவே வச்சுக்கிட்டாரு. இதுல என்னங்க தப்பு? இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சு வரி கட்டாம இருக்கிறதுனால தான் அரசாங்கத்தில் நிதி பத்தாம விலைவாசி ஏற்ற வேண்டி வருது.
இன்னைக்கு அவங்க ஏமாத்துற ஒவ்வொரு ரூபாயும் பெட்ரோல், கரண்ட் பில், துணிமணி, மருந்தல் எல்லா விலையும் ஏறி நாளைக்கு அது உன் தலையில தான் வந்து விடியுது. உன் ஐயா மாதிரி ஆளுங்க வரி கட்டாம இருக்கிறது உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு செய்யற துரோகம். ஐயா இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஐயா, புரிஞ்சிருச்சு. ஐயா விளையா ஐயா, உங்களுக்கு என்ன விவரம் வேணாலும் கேளுங்க, நான் தரையா. We can't be dishonest to our profession. எனக்கு இது சரியா படலை. யார் யாருக்கு இது சரின்னு படுதோ அவங்க எல்லாம் இங்க வந்து தகவல் கொடுக்கலாம். சரிப்படாதவங்க கொஞ்சம் ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்ணுங்க. என்னமோ இவன் ஒருத்தன் தான் இந்தியாவிலே சட்டி சென்ற மாதிரி. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு நாம சொல்லணுமா? இவர் பட்டுவாடை செஞ்சு பேர் வாங்கிட்டு போயிடுவாராம். ஆபீஸ் ரூம் எம்டியா இருக்க. எனக்கு இது சரியா படலை. உங்களுக்கு எப்படி இங்க வந்து தகவல் கொடுக்குறீங்களா இல்ல ஆபீஸ் ரூம்ல போய் வெயிட் பண்றீங்களா? அதை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கூல். எனக்கு இதுதான் சரின்னு படுது. ஐ வாஸ் திங்கிங், யோசிச்சு பார்த்தா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் நீங்க சொல்றதுனால தப்பு இல்லைன்னு தோணுது.